ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ப்ரான் தவா ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 மூடி எலுமிச்சப்பழம், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ரானில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்ச ப்ரானை இந்த மாதிரி பரவலாக சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே விடலாம். இப்போது தேவைக்கு ஏற்ற போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடலாம். இப்போ ஒரு பக்கம் குக் ஆனதோ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அது 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற ப்ரானையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்பவே சுவையான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.